வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்க பேர்? என் பேர் மணி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வேலூர்லேருந்து வரோம். வேலூர்லேருந்து வரீங்களா? ஆமாம். இந்த கருங்கால் மாட்டு சந்தைக்கு இன்னைதான் புதுசாக வந்துருக்கீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா? நான் வந்தது புதுசாக வந்து தம்பி வந்து ஏற்கனவே வந்துக்கிறேன் 6-7 தடவை. அவன் மூலியமா வந்து பிடிச்சிருக்காங்க. நீங்கள் இன்னைக்கு தான் புதுசாக வரீங்க? ஆமாம், நீ தான். சரி, இன்னைக்கு தான் இந்த சந்தைக்கு புதுசாக வரீங்க. அனுபவம் நமக்கு என்ன சொல்றது? அனுபவம் மாட்டினுடைய அனுபவம் சொல்றீங்களா? ஏற்கனவே நான் மாடு வச்சுக்கிறேன். அந்த அனுபவத்தில் வந்து மாட்டை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு. சரி, நீங்கள் எத்தனை மாடு எடுத்தீங்க? ஒரு மாடு தான் எடுத்தது. ஒரு மாடு. யாருன்னா எடுத்து கொடுத்தது? மணிகண்டன். ஈரோட மணிகண்டன் எடுத்து கொடுத்தாரா? அவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தம்பி மூலியமா தெரியும். அவர் ஆல்ரெடி வந்து இங்க எடுத்துருக்காரா? ஆல்ரெடி வந்து 7 முறை எடுத்துக்கிறாரு அவருக்கு. அது மூலியமா அந்த மாட்டை பார்த்துட்டு நல்லா இருக்கு, மூலியமா அதை எடுத்தோம். உங்க தம்பி வந்து ரெஃபர் பண்ண வந்து எடுத்தீங்க? ஆமா. அவர் எடுத்து போன மாடுலாம் நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. நீங்க பாத்தீங்களா? பார்த்து பக்கத்துல. சரி, நீங்க எடுத்த மாடு வந்து எவ்வளவு பால் தரணும்னு கேட்டீங்க? ஒரு வேலைக்கு 10 லிட்டர் சொல்லிடுறாரு. ஒரு நாளைக்கு ஆவரேஜ் 20 லிட்டர் சொல்லிடுறாரு. ஒரு நாளைக்கு 20 சொல்லிருக்காரா? சரி, நான் அவர் சொன்ன பால் வரும் கேரண்டி கொடுத்தாரா? கேரண்டி கொடுத்துறாரு. ஒரு நம்பிக்கை இருக்குங்களா? நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை இருக்கு. நீங்க கொடுத்த காசுக்கு எடுத்த மாடு ஒருத்தா? நீங்க கொடுத்த காசுக்கு மாடு ஒருத்தா இருக்குமா? ஒருத்து தான். வைக்கிற தீனி வச்சா கண்டிப்பா பால் வரும். சரிங்கண்ணா. நீங்க வந்து நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர்கிட்ட எடுத்துருக்கீங்க. உங்க தம்பி ரெஃபர் பண்ணனு வந்தீங்க. அவர் ரெஃபர் பண்ணதுக்கோ நீங்க வந்து பாக்குறதுக்கோ என்ன கரெக்டா இருக்குங்களா இல்லை எப்படி இருக்குது? கரெக்டா இருக்குது. நீங்க வந்து இவர்கிட்ட உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற, இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் வேற. நீங்க வந்து இவர்கிட்ட என்ன கத்துக்கிட்டீங்க? மாடு எப்படி எப்படி பார்க்கலாங்கிறத? நான் ஆல்ரெடி மாடு இருக்குது, அதனால வந்து அதை பார்த்து பண்ண மாடு சுத்தலாம் வந்து தெரியும். அதனால அவர் கரெக்டா இருக்குதுன்னு பிடிச்சி கொடுத்தாரு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் பார்த்து கரெக்டா எடுத்தாரு. எடுத்துற விதம் பிடிச்சிருக்குது. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா. ஓகே.